ரயில்வே போலீஸ்ல வந்து லேட்டஸ்ட் வெப்பன் கூட நாங்க வச்சிருக்கோம். ஓகே. AK-47 இன்சாஸ் ஆ. இந்த மாதிரி வெப்பன்கள் கூட இருக்கு. They are well trained ஓகே. for defense purpose. டியூட்டில இருக்கோம். உள்ள வந்து இன்ஸ்பெக்டரோட ரூம் இருக்கு. எஸ்ஐஸ், ஓகே. ரைட்டர் எல்லாம் இங்க இருக்கிறாங்க. இது கைதி அறை அப்படிங்கிறது இங்க பெரும்பாலும் என்ன தேவைகளுக்காக இங்க இருக்கு சார்? கைதி அறை நம்ம வந்து இன்வெஸ்டிகேஷன் பர்பஸ்ல நம்ம கிரைம் கேசஸ் பண்றோம். அதாவது ரயில்வே போலீஸ்னா உடனே இந்த கிரைம் இது மட்டும் நினைக்காதுங்க. கொலை, நிறைய மர்டர் கேஸ், பெண் ஈவ் டீசிங் கேசஸ், இது எல்லா வகையான கேஸ்கள், லாண்டர்ல இருக்கிற எல்லா வகையான கேஸ்களுமே நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்றோம். அதனால அவங்கள வந்து செக்யூர் பண்ணும்போது அவங்கள வந்து தேவைப்படும் கைதி அறை. அது தேவை. ரயில்வே போலீஸ்ல வந்து லேட்டஸ்ட் வெப்பன் கூட நாங்க வச்சிருக்கோம். ஓகே. AK-47 இன்சாஸ் இந்த மாதிரி வெப்பன்கள் கூட இருக்கு. They are well trained for defense purpose. எது மாதிரி சமயத்தில் இந்த இது தேவைப்படும்? நார்மலாக இப்போ இது மாதிரி ஆய்வுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போவீங்களா, இல்லை நைட் ரவுண்ட்ஸ் அது மாதிரி முக்கியமாக இதுக்கு மட்டும்தான் எடுத்துகிட்டு போவோம்? வெப்பன் வந்து பிரிசனர் எஸ்கார்ட்க்கு தவிர நாங்கள் வந்து பேட்ரோலிங்லையும் யூஸ் பண்ணுறோம். நைட்டு பேட்ரோல் போவாங்க இல்லையா, ரயில்வே ட்ராக்ல நடந்து போவாங்க. அப்போ தனியாக 2 பேர் போகும்போது கூட வெப்பனும் எடுத்துகிட்டு போவாங்க. ட்ராக்ல நடந்து போவாங்களா? நைட்டு. என்ன காரணத்துக்காக சார்? நைட்டில் வந்து அது ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடாமல் பார்க்கறதுக்காக, அதுக்காக அதில் நடந்து போவாங்க. சந்தேக நபர்கள் ஏதாவது டேம்பரிங் எதுவும் பண்ணிடக்கூடாது இல்லையா, அதுக்காக. அதில் வந்து எஸ்கார்ட்க்கு வந்து நாங்கள் வெப்பன் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த மாதிரி பாதுகாப்பு